ஹலோ ஜமுனா, எங்கே இருக்க? வந்துட்டே இருக்கேன் விஜய். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். பக்கத்துல எமஹா ஷோரூம் இருக்கா? ஆமாம். அந்த ஷோரூம் பக்கத்துலேயே வெயிட் பண்ண விஜய், நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ஏய் சாரி விஜய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஷோரூம்குள்ள போலாமா? எதுக்கு நீ ஜமுனா? எதுவும் பேசாத, வா. எதுக்கு? நீ வா. வா, ஓபன் பண்ணு. யாருக்கு ஜமுனா இந்த பைக்கு? உனக்கு தான். எனக்கு எதுக்கு இப்போ இந்த பைக்கு? இங்க எதுவும் பேச வேணாம், போற வழியில பேசிக்கலாம். எங்கே போகணும்? நம்ம எப்பவும் போற லொகேஷனுக்கு வா. என்ன 2 இளநீ? இவ்வளோ காசு குத்தி இப்போ இந்த பைக் தேவையா? எல்லாரும் மாதிரியும் ஜாலியா ஊர் சுத்தணும்னு தோணுச்சா, அதனால தான் வாங்கினேன். தப்பா விஜய்? அதான் நம்ம ஓனர் பைக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிப்போம். எது? அந்த தகர டப்பாலையா? அதுல சுத்துறதுக்கு நீ நானும் இப்படி நடந்தே போயிடலாம். அவர் பைக்கில் தானே இது வரையும் போய்ட்டு இருந்தோம். ஜமுனா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. உங்கள் வீட்லேயே நம்ம கல்யாணத்துக்கு ஒன்றும் ஒத்துக்கல. இந்த பைக் தேவையா ஜமுனா இப்போ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விஜய், வா. ஜமுனா, உங்கள் வீட்டில் நம்ம லவ் பற்றி சொன்னால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நீ எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விஜய், நம்ம பார்த்துக்கலாம். சரி வா, உட்காரலாம். என்ன விஜய் யோசிச்சுட்டு இருக்க? உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்தை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். விஜய், என் புருஷனாக்க போறது நீதான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ எதுக்காக என் வாழ்க்கையில் வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் நான் தான் உன் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. உனக்காக நான் இருக்கேன். ம், ஓகேவா? சினிமாவில் வர டைலாக்லாம் சொல்லாத, சரியா? ஏற்கனவே உங்கள் மாமா பையனை கல்யாணம் பண்ண சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம பேசாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? நீ கவலைப்படாத, எல்லாரோட சம்மதத்தோடவும் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீ வேணா பாரு. நீ சொல்கிறதுலாம் எனக்கு ஓகே தான் ஜமுனா. நீ சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். நானே என் குடும்பத்தை இழந்து நிற்கிறேன். அதே மாதிரி நீனும் உன் குடும்பத்தை இழந்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜமுனா. விஜய், நமக்கு அந்த ஜீசஸ் துணையா இருப்பாரு. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. ஆமாம் ஜமுனா, கண்டிப்பாக அந்த ஜீசஸ் துணையாக இருப்பார். சரி ஓகே விஜய், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ என்ன ட்ராப் பண்ணிடுறியா? ஓகேவா, ட்ராப் பண்ணுறேன். விஜய், நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு 6 மணிக்கு நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்துரு. எதுக்கு ஜமுனா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, வானா வரணும். சரியா? ஓகே. நான் உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ வந்துரு. ம், விஜய், காலைல 6 மணிக்கு நான் சொல்ற லொகேஷனுக்கு கரெக்டா வந்துடணும். சரி ஜமுனா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
ஹலோ ஜமுனா, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். அங்கேயே இரு விஜய், நான் வரேன். வா விஜய், மேல போலாம். கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணு விஜய், நான் வரேன். விஜய், இந்தா நீ போய் மாத்திக்கோ. எதுக்கு? நான் சொல்றத மட்டும் செய், போ. உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாருண்ணே. என்னண்ணே மாப்பிள்ளையும் முழிக்கிறாரு? மாப்பிள்ளை கல்யாணம் ஆகுறது தெரியாதா? என் பொண்ணு மாப்பிள்ளை தெரியாம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். அப்படியாண்ணா? ஜமுனா உனக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாப்பா. ஏன்பா நிக்கிற, உட்காருப்பா. ஜமுனா வந்துட்டாப்பா. கள்ள பார்வையால சாய்ச்சி போன என் உயிரே நீ தாண்டி. உன் புருஷனாக இந்த பிறவியில நான் கொடுத்து வெச்சவண்டி. கள்ள பார்வையால சாய்ச்சி போன என் உயிரே நீ தாண்டி. உன் புருஷனாக இந்த பிறவியில நான் கொடுத்து வெச்சவண்டி. உயிரே என் உயிரே, என் உலகம் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உறவும் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உலகம் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உறவும் நீ தாண்டி. மணமகளாகிய ஜமுனா, நீங்கள் கணவராக விஜய் ஏற்றுக்கொள்ள முழு சம்மதமா? முழு சம்மதம். சகரி நிச சகரி நிச சகரி மாகரி கரி நிச சகரி நிச சகரி நிச சகரி மாகரி. முரடனாக திரிஞ்ச தடமாறி நானு போன உன் அன்பால் என்னை அணைத்து சரி செய்த தேவதையே. முரடனாக திரிஞ்ச தடமாறி நானு போன உன் அன்பால் என்னை அணைத்து சரி செய்த தேவதையே. அணு அணுவாய் இந்த மனதில் உன் அன்பை விதைத்தவளே. இருளென இருந்த என் வாழ்வை ஒளி ஊட்டி சென்றவளே. அணு அணுவாய் இந்த மனதில் உன் அன்பை விதைத்தவளே. இருளென இருந்த என் வாழ்வை ஒளி ஊட்டி சென்றவளே. அன்பே 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 அன்பே. உயிரே என் உயிரே, என் உலகம் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உறவும் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உலகம் நீ தாண்டி. உயிரே என் உயிரே, என் உறவும் நீ தாண்டி. தனிமை என்னை விரட்ட, சோகம் என்னை வாட்ட, என் கால்கள் போன போக்கில் எனக்காருமின்றி தவித்தேன். அந்த நொடியில் வந்து எனக்காய் நான் இருக்கேன் என்றவளே. தாயின் அன்பை காண ஒரு தாயாய் கிடைத்தவளே. மீண்டும் ஓர் ஜென்மம் பெற்று
புது பிறவி நான் அடைந்தேன். தாயின் அன்பை காண ஒரு தாயாய் கிடைத்தவளே, மீண்டும் ஓர் ஜென்மம் பெற்று புது பிறவி நான் அடைந்தேன். அன்பே சரிப்பா, போயிட்டு வரப்பா, போயிட்டு வரப்பா. அன்பே அன்பே. விஜய், நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரியா? சரி, உள்ள போ. ம். ஹலோ 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 சொல்லு விஜய். ஜம்னா, பைக் பார்க்கிங் கிட்ட நிக்கிறேன். எப்படி வர்றது? 2 ஃப்ளாட்க்கும் சென்டரா இருக்கும்ல ஒரு சந்து, அது வழியா வந்துரு. அந்த சந்துல நேரா வரவா? ஹா. யார் வீடு ஜம்னா இது? இது எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு தான். இதெல்லாம் எப்போ ஜம்னா அரேஞ்ச் பண்ண? கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நானும் நம்ம ஓனரும் சேர்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஜம்னா, நீ எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுற. உனக்காக ஒன்றுமே பண்ணலையே ஜம்னா. நான் ஒன்று சொல்கிறேன், அது நல்லா கேட்டுக்கோ. நான் உன் மேலே வச்சுக்கிற காதல் இனிமே மாறாது. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கடைசி வரையும் உன்னை எந்த கவலையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் ஜம்னா. புருஷன் தான் பொண்டாட்டிக்கு பண்ணணுன்னு இருக்கா, பொண்டாட்டியும் புருஷனுக்கு எல்லாம் பண்ணலாம். நீ எதுக்காக ஃபீல் பண்ற? எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தானே பண்ணேன். இல்லை ஜம்னா, உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் ஜம்னா. பழசை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாத விஜய். இனிமே நம்ம நல்லா தான் இருப்போம், சரியா? அப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். ஜம்னா, உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க வச்ச? விஜய், நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன ஜம்னா சொன்ன? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட? இல்லை தாத்தா, கடையில் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சாதான். சரிம்மா, போய் கை கால் கழுவிட்டு போய் ரெஸ்ட் எடுமா. ஜமுனா, ஜமுனா, இங்கே வாமா. ஏன்பா கூப்பிட்டீங்க? ரோட்டில் ஒரு பையன் கூட பேசியிருந்தியா? யாருமா அந்த பையன்? கடையில் வேலை பார்க்குற பையன்பா. ஓஹோ, கடையில் வேலை சரி பண்ணி தான் முத்தம் கொடுத்துட்டு வரியா? யார் அந்த பையன்? ஒழுங்கா சொல்லு. ஏங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நுண்ண சத்தம் போடுறேன். என்னடி பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? ஏன் என்னாச்சு? உன் பொண்ணு எவன் கூடயே ஊர் சுற்றிட்டு வரா. என்னான்னு கேளு. என்னம்மா வேலைக்கு அனுப்புனா எவன் கூட ஊரை சுத்துறியா? நான் ஒன்றும் ஊரெலாம் சுற்றிட்டு வரல. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். யார் அவனே தெரியல, அவனை போய் கட்டிக்கிறேன்ற. ஒழுங்கா இவர் தங்கச்சி பையனை கட்டிக்கிறத பாரு, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அம்மா, புள்ளதான் ஆசைப்பட்டாம்மா, கல்யாணம் பண்ணியம்மா. யாரா இருந்தா என்னம்மா இந்த காலத்தில் பார்க்க முடியுமா? மாமா, உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. அப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா வைங்க, இல்லைன்னா விஷத்தை கொடுத்து என்னை கொன்னுடுங்க. என் வயிற்றுல வளர புள்ளையும் சேர்த்து கொன்னுடுங்க. நீ என்ன வேணா சொல்லு, அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க, போடி. ஏண்டா, நீயாவது போய் பாருண்டா. சொல்ற பட்சம் கேட்காது. நீயாவது போய் பாருண்டா. ஜமுனா, கதவை தரமா. அப்பா சொல்றேன் இல்லம்மா, கதவை தரமா. ஜமுனா, கதவை தரமா. ஜமுனா, கதவை தரமா. ஏம்மா இறங்கி வாமா. ஏம்மா அந்த பையனை நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இறங்கி வாமா. உங்களெல்லாம் என்னால நம்ப முடியாதுப்பா, என்னை விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, என்னால இறங்கி வர முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. ஏம்மா அந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் மாமா.
ஏமா இப்படி பண்ற? அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்னால நம்ப முடியலப்பா. ஏமா அந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் வாமா. அப்பா பச்சை கேட்க மாட்டியா? ஐயோ அப்பா சொல்றேன் இல்லம்மா, இறங்கி வாமா. ஜமுனா என்னால இறங்கி வர முடியாதுப்பா. ஏமா ஜீசஸ் மேல ஆணையா சொல்றேம்மா, இறங்கி வாமா. அந்த பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா வாமா. ஏமா அந்த பையன் வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா வர சொல்லுமா பேசுறதுக்கு. சரிப்பா. என்ன பண்றது? என் வயித்துல வந்து பிறந்து இப்படி பண்ணிட்டியே, எல்லாம் என் தலையெழுத்து. எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என் கடவெல்லாம் அழிச்சிட்டு இப்படி வந்து நிக்கிறாளே. அவதான் வயித்துல புள்ளியோட நிக்கிறாள. இதுக்கப்புறம் அழுது என்ன பண்றது? அவனையே கட்டி வைக்கிற வழியை பாரு. அடி பாவி, அதனால தான் உங்கள் அம்மா கல்யாணத்தில் என்னை முறைச்சின்னு இருந்தாங்களா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். என் வயித்துல குழந்தை வளருதுன்னு இந்த பொய்யை எங்க அப்பா கிட்ட சொன்னனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னாரு. இல்லைன்னா என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போ போய் சொன்னதை இப்போ உண்மையாக்கிடலாமா? எனக்கு புரியல விஜய். புரிய வச்சிட்டா போச்சு. உயிரே என் உயிரே என் உலகம் நீதாண்டி. உயிரே என் உயிரே என் உறவும் நீதாண்டி. உயிரே என் உயிரே என் உலகம் நீதாண்டி. உயிரே என் உயிரே என் விஜய், உறவும் எந்திரி. நீதாண்டி. என்ன ஜம்னா? இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. இங்க வா சொல்றேன். இந்தா சட்டையை மாத்திட்டு வா. எதுக்கு ஜம்னா? நீ வான்னு சொல்றேன்ல. ஹாப்பி பர்த்டே என் ரவுடி புருஷா. ஏன் ஜம்னா இதெல்லாம்? கேக் கட் பண்ணு. சொல்லுங்கண்ணா. ஹேய் விஜய், மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுண்ணா. நானும் ஜெவனாவும் சேர்ந்து 2 நாள் முன்னாடியே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டோடா. அப்படியாண்ணா? விஜய், திடீர்னு என் சொந்தக்கார ஒரு ஆள் இறந்துட்டாங்கடா. ஏன் என்னென்ன ஆயிடுச்சு? ஹார்ட் அட்டாக்டா. அதனால என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல. அப்படியா? சாரிடா. அண்ணா, என்னைக்குமே உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதும். நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாளா? நானும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னதுண்ணா? இனிமே ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா பிசினஸும் நீ தான் பார்த்துக்க போறேன். ஜமுனா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். டீலர் கிட்ட உன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசு. ஓகேண்ணா. என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அவங்கள்ட்ட பேசிக்க. இப்போ ஹாப்பியா? ரொம்ப நன்றிண்ணா. அதெல்லாம் விடுறா. சரிண்ணா. 2 நாளுக்கு அப்புறம் இப்போதான் கடையை திறந்துருக்கு. சரி, ஓகேண்ணா. ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் போய் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேண்ணா. நீ ஹனிமூனெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றா. நீங்கள் வேற. ஓகேடா ஓகேடா, நீ சந்தோஷமா இருந்தா போதும். தேங்க்ஸ்ண்ணா, பாய். என்ன விஜய்? ஜம்னா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? ஓனர் அண்ணன் ஆன்லைன் ஷாப்பிங் என்கிட்டே கொடுத்துட்டாரு. ஹே சூப்பர் விஜய். சரி, கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? விஜய்னு வைக்கலாமா? விஜய் ஃபேஷன்ஸ். நல்லா இருக்கு விஜய், இதே வச்சுக்கலாம்.
சரி, நம்ம பிஸ்னஸுக்கு பேர் வச்சாச்சு, குழந்தைக்கு எப்போ பேர் வைக்கணும்? எப்ப பாரு இதே. ஹலோ. ஹலோ சார், ரூபாய் கடை ஓனர் வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாரு. சரி. சார் நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் சார். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் உங்கள் சார். கலெக்ஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார், நாங்கள் எல்லா கலெக்ஷனும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் சரி. பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் சார். சரி, ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள் சார். ஓகேங்க, பாய். என்னாச்சு விஜய், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லை ஜம்னா, ப்ராடக்ட் அனுப்பிச்சுக்கிறாங்க. எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது தெரில, நீயே சூஸ் பண்ணுறியா? நம்ம பேசாம ஃபேமிலி ட்ரெஸ், லேடிஸ் காஸ்டியூம் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம்ல? அது நல்லா போகும்னு தோணுது. நீ சொல்கிறதும் ஓகே தான். அந்த மாதிரியே Ladies dress எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். ஹலோ. சொல்லுங்கள் சார். ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு ஸ்டாக் செக் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார். ஓகே சார், பார்ப்போம். ஓகே சார். தேங்க்ஸ். இந்த விஜய் காஃபி. விஜய், சொல்லு ஜம்னா. நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே வெளில போல. எனக்கும் வீட்டில் அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்கு. எங்கேயாவது வெளில போலாமா? எங்கே போகலாம் நீனே சொல்ல. பீச்சுக்கு போலாமா? சரி, போய் ரெடி ஆகிட்டு வா. ஓகே. விஜய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஜம்னா. ஜம்னா, என் பொண்டாட்டி நான் மட்டும் தான் ரசிக்கணும். இந்த காஸ்டியூம் வேணாமே. தெரியும் நீ இப்படி தான் சொல்வேன்னு. சும்மா தான் போட்டு வந்தேன். நம்ம ஷாப்போட கலெக்ஷன்லேருந்து போட்டு வந்தேன். நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போயிட்டு வா. விஜய், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ஜம்னா. சரி, வா போகலாம். விஜய், நம்ம பண்ண லவ், இந்த கல்யாணம்,
எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல. இப்போ நடக்கிறதுலாம் உனக்கு கனவு மாதிரி தான் இதா? எனக்கு என் வாழ்க்கையே கனவாக இருக்குது. விஜய், நான் உன் கனவுல முன்னாடியே வந்திருக்கேனா? தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் ஜம்னா கனவுல. ஆனால் அது உன் முகமாக தெரில ஜம்னா. அப்போ உன் கனவுல வந்த தேவதை நான் இல்லையா? இல்லை ஜம்னா, அந்த பொண்ணு உன்னையோட ரொம்ப அழகாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணையே கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணு. நான் கிளம்புறேன். ஏய் ஜம்னா, என்ன? நில்லு. நில்றின்னு சொல்கிறேன்ல. நீ போய் உன் கனவுல வந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விடு. ஏய் ஜம்னா, உலகத்திலேயே என் பொண்டாட்டி தாண்டி அழகு. நீ சும்மா கதை விடாத. கனவுல வந்த பொண்ணை அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசின. நீ அவளே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இரு நான் கிளம்புறேன். உன்னை தவிர நான் யாரடியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன்? சும்மா போய் சொல்லாத. ஏய் போயிலாம் சொல்லடி. இந்த உலகத்திலே நீ தாண்டி அழகு. கையெடு. சரி சரி, கோச்சிக்காத. வாழ்க்கையில் எவ்வளோ காயங்களை அனுபவிச்சு தாண்டி சொன்னேன். அந்த காயத்துக்கு மருந்து போட கடவுள் எனக்கு ஒரு அன்பான மனைவி அமைச்சிரு. ஜம்னா வந்த பிறகு என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு காயத்தையும் கொடுத்துக்கிறார். என்னதான் என் வாழ்க்கையில் இப்போ நான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்தவரை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அவரை காப்பாற்ற முடியலன்னு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துனுக்கிறேன். நான் சாகிற வரைக்கும் இந்த வேதனை என்னை விட்டு போகாது.